السلام عليكم ورحمة الله وبركاته. قال رسول الله صلى الله عليه وسلم المتمسك بالسنة عند فساد أمتي فله أجر شهيد. அன்புக்குரிய சகோதரர்களே, மேற்குறித்த இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை நமக்கு தருகின்றது. என் பெருமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத் ஃபசாதாகி போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே யார் என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்வாரோ, எனது சுன்னாவின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ, அவருக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று கூறினார். ஹதீஸிலே அல் முத்தமஸ்ஸிகு பி சுன்னதி, சுன்னதி என்று குறிப்பிடப்பட்டதன் பொருள் என்ன? அன்புக்குரியவர்களே, இங்கே சுன்னதி என்று குறிப்பிடப்பட்டதன் பொருள் அகீதா அல் அஹ்காம். பெருமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அகீதாவின் பக்கம், எந்த சட்டதிட்டங்களின் பக்கம் எம்மை அழைத்தார்களோ அந்த அகீதாவிலும், அதாவது அந்த கொள்கை கோட்பாட்டிலும், அந்த சட்ட திட்டங்களிலும் நிலைத்து நிற்பவர் என்றுதான் இங்கே அர்த்தம் கொள்ளப்படும். இதுவே அந்த வார்த்தைக்கான பொருத்தமான அர்த்தமாகும். சிலர் இதனுடைய கருத்தை முறையாக விளங்கிக் கொள்ளாமல் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய சுன்னாவுக்கு இந்த ஃபிக்ஹுடைய உலமாக சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய சுன்னாவுக்கு வழங்கி வருகின்றனர். இது நிச்சயமாக மறுக்கப்பட வேண்டியதாகும். எனவே இந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சுன்னதி என்ற வார்த்தைக்கு முன்பின் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் அல்லது சுன்னத்தான குளிப்புகள் அல்லது வியாழக்கிழமையில் நகம் வெட்டுதல் போன்ற அந்த சுன்னத்தான காரியங்களை இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுன்னதி என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக வைக்கப்பட மாட்டாது. எனவே இந்த ஹதீஸிலே சுன்னதி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் அல் அகீதா வல் அஹ்காம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவர்கள் காட்டி தந்த சட்டங்கள், இதை பற்றி பிடித்து வாழ்பவர், உம்மத்தே ஃபசாதாகி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை பற்றி பிடித்து வாழ்பவருக்கு அல்லாஹ் ஒரு ஷஹீதுடைய நன்மையை வழங்குவான் என்பதே சரியான பொருளாகும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.